நிறைய பேர் கேட்ட மாதிரி ஓவன் இல்லாமல் கோதுமை மாவை வச்சு சூப்பரான பட்டர் பிஸ்கெட் பண்ண சொல்லித்தரேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தெளிவாக சொல்லித்தரேன். ஒரு பவுலில் 1/2 கப் சர்க்கரையை பவுடர் ஆக்கி சேர்த்துக்கோங்க. இப்போது 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் எண்ணெய் இல்லைனா உருக்கின வெண்ணெயை சேர்த்து, ஒரு பிஞ்ச் உப்பு, கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுங்க. ஸ்டார்டிங்கில் உதிரியாக தான் இருக்கும். தண்ணி மாதிரி எதுவும் சேர்த்துறாதீங்க. அதை அப்படியே பொறுமையாக பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. பேசிய நல்லா ஒன்றா கெட்டியாகி வரும். பொறுமையாக நிதானமாக பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. இது ஸ்மூத்தாக மாவு நல்லா பிசைஞ்சு இந்த பதத்துக்கு வந்தோடனே இந்த மாவு கொஞ்சம் பிசுன்னு இருக்கும். ஸோ ஒரு பட்டர் பேப்பரை வச்சு நல்லா ஈவனாக திரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் ஒரே ஷேப்பில் வரும். பொறுமையாகவே திரட்டுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. நல்லா அழுத்தி தேய்ச்சிங்கன்னா மாவு பிரிஞ்சு போயிடும். ஸோ ஒரு பெரிய சைஸாக ஈவன் திக்னஸில் வர மாதிரி இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போது அன்ஈவனான இடத்தெல்லாம் தட்டி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான ஒரு வீட்டில் இருக்கிற டம்ளரோ இல்லை ஒரு பாத்திரமோ எடுத்து உங்களுக்கு எவ்வளோ சைஸில் அந்த பிஸ்கெட் வரணுமோ அவ்வளோ சைஸில் அழகழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்னதாக வேணும்னா சின்னதாக, பெருசாக வேணும்னா பெருசாக. சுற்றி இருக்கிற மாவையும் திருப்பி திரட்டி திருப்பி ரவுண்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பேக் பண்ணிடலாமா? அடுப்பில் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சு அதுக்குள்ளே கொஞ்சம் ஹைட்டு தூக்கிறதுக்கு ஏதாவது வச்சு ஒரு தட்டில் அந்த பிஸ்கெட்டை அடுக்கி உள்ளார்க்க வச்சு 10-15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பட்டர் பிஸ்கெட் ரெடி. அவனில் பண்ணுறீங்கன்னா 150 டிகிரி செல்சியஸில் 10-15 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பட்டர் பிஸ்கெட் அப்பயும் ரெடி ஆகிடும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிளகு சாதம் செம்மையாக இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.